சாய் பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, எதிர்காலத்தை பற்றிய பயம் கொள்ள வேண்டாம். அதை உருவாக்கத்தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எதை நினைக்கின்றீர்களோ அதை சரியாக செயலில் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நினைத்தது சரியான முறையில் நிறைவு பெறும். வாழ்க்கையை அதன் போக்கில் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கட்டுப்பாட்டுடன் கூடிய உணர்ச்சியோடு உங்கள் பிரச்சனைகளை கையாளுங்கள். வெற்றியை நோக்கி தொடர்ந்து சீராக செயல்படுங்கள். கடமையை செய்யும்போது மகிழ்ச்சியாக செய்யவில்லை என்றால் அதன் முடிவு மகிழ்ச்சியாக இருக்காது. நீ எந்தவித காரியங்களை செய்தாலும் மகிழ்ச்சியுடன் செய். அதன் முடிவு மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல காரியங்களை செய்ய ஒருபோதும் பயப்படாதீர்கள். தாமதமின்றி உடனே நல்ல காரியங்களை செய்யுங்கள். நல்ல காரியங்களை செய்ய நல்ல நேரம் தேவையில்லை. நல்ல காரியங்களை செய்ய நல்ல நேரம் தேவையில்லை. நல்ல மனம் இருந்தால் போதும். லட்சியத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதை அடைவதற்கான வழிமுறைகள் வேண்டுமானால் நாம் அடிக்கடி மாற்றிக்கொள்ளலாம். துன்பம் என் நண்பன், அதை நான் வெறுக்க மாட்டேன். உலகில் அபார சாதனை படைத்தவர்களுக்கு துன்பம்தான் தோழனாக இருந்து இருக்கின்றன. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை நினைத்து கவலைப்படாதீர்கள். ஒரு மாற்றத்திற்காகவே அது உங்களிடம் வந்துள்ளது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உறுதியான இலக்கு ஒன்றை மனதில் தீர்மானியுங்கள். அதை நோக்கிய பயணத்திற்கான வழியை உலகம் உங்களுக்கென உருவாக்கும். தைரியம் என்பது ஒரு தொற்று. தைரியம் ஒரு தொற்று. தைரியமானவன் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது மற்றவர்களின் முதுகுத்தண்டை வினவிக்கின்றான். வெற்றி ஒரு மோசமான ஆசிரியர். அது புத்திசாலியும் மயக்கி தோல்வியே நமக்கு இல்லை என்ற நினைக்க வைத்துவிடும். வெற்றி ஒரு மோசமான ஆசிரியர். அது புத்திசாலிகளையும் மயக்கி தோல்வியே நமக்கு இல்லை என்ற நினைப்பை நம் மனதிற்குள் விதைத்துவிடும். போலியும் பொய்யும் நிறைந்த மனிதனுக்கு ஆரம்பத்தில் வெற்றி தோன்றலாம், முடிவில் தோல்வி நிச்சயம். நீங்கள் பார்ப்பீர்கள், நல்லது செய்பவர்கள் அவமானங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் படுகின்றார்கள். பிறரை ஏமாற்றுபவர்கள், பிறர் உழைப்பில் வாழ்கின்றவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்ற தோற்றம் உங்களுக்குள் தோன்றும். அதற்கான விடைதான் இது. போலியும் பொய்யும் நிறைந்த மனிதனுக்கு ஆரம்பத்தில் வெற்றி தோன்றும், முடிவில் தோல்விதான் நிச்சயம். நீங்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு அநேக பாதைகள் இருக்கின்றன. அடிப்படையில் 1 அறிவு, மற்றொன்று பயிற்சி. நாம் எந்த இடத்திற்கு போக வேண்டும், வாழ்க்கை லட்சியங்களை நோக்கி அதற்கு உறுதுணையாக இருப்பது 2 தான். ஒன்று அறிவு, மற்றொன்று பயிற்சி. சோர்ந்து விடாதீர்கள். வெற்றி களத்திற்கு இன்னும் சில மைல்களே உள்ளன. நம்பிக்கையுடன் வெற்றிகளை செய்யுங்கள். வாழ்வில் வெற்றி பெறுவது மட்டும் நமது வேலை இல்லை. தொடர்ந்து வரும் தோல்விகளையும் உற்சாகமாக கொண்டாட ஏற்றுக்கொள்வது தான் நம்முடைய வேலை. எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும். தடைகள் ஏற்படும் போதெல்லாம் துணிவு இருந்தால்தான் செயல்பட நம்மால் முடியும். துவண்டு விடாதீர்கள். முதல் தடவை உங்களை ஒதுக்கலாம்.
இரண்டாம் தடவை நீங்கள் ஒளி வீசும்போது உறுதி. எனவே தொடர்ந்து செயல்படுங்கள். உங்களை இந்த வெற்றி என்பது நிராகரித்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து 1 முறை, 2 முறை, 3 முறை என்று நிராகரிக்கும். பிறகு அதற்கு நீங்கள் வெளிச்சம் கொடுக்கலாம். ஆனால் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். செய்யும் தவறுகளை சிந்தித்து திருத்திக் கொள்ளுங்கள். முயலுங்கள். பிறர் மீது குற்றம் சுமத்திவிட்டு தப்பிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்பாதீர்கள். ஒரு தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதைவிட முக்கியம், நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லும் பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். செய்த தவறை மறக்காமல் ஒத்துக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். எளிய வாழ்வு, உயர்ந்த சிந்தனை இரண்டும் குறிக்கோளாக பின்பற்றுங்கள். உங்கள் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தோல்வியை கண்டு ஒருபோதும் துவளாதீர்கள். தோல்வியை கண்டு ஒருபோதும் துவளாதீர்கள். தன்னம்பிக்கையுடன் எப்பொழுதும் முயற்சித்தால் வெற்றி பெறுவது உறுதி. நாம் செய்யும் குற்றங்களை எடுத்துச் சொல்லும் மனிதர்களிடம் நன்றி உணர்வு கொண்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவரால் தான் நம்மை திருத்திக் கொள்ள வாய்ப்பு பெறுகின்றது. வெற்றி தோல்வியை பற்றி சிந்திக்காதே. உன் பங்களிப்பை மட்டும் செய்து கொண்டே இரு. வெற்றி தானாக உன்னை தேடி வரும். தோல்வி என்பதே கிடையாது. இலக்கை நோக்கி பயணித்தால் கொஞ்சம் சுற்றி வளைத்து சொல்லாம். பொறுமையாக நேராக போய் ஒரு சுவற்றில் முற்றிக்கொள்வதை விட மெதுவாக அதை சுற்றி கொண்டு நம் வெற்றியை நோக்கி நாம் போகலாம். சோர்வு உங்களை சோர்வடைய செய்வது இயல்பு. அதை விடக்கூடாது. அதை விலக்க முற்பட வேண்டும். அந்த சோர்வு நமக்குள் எழாமல் புத்துணர்ச்சியாகவே நம்மை எந்த நேரமும் வைத்து கொள்ள வேண்டும். மனிதனது அனைத்து முயற்சிகளிலும் ஆதாரமாக இருப்பது நம்பிக்கைதான். ஒரு மனிதனுடைய நம்பிக்கை எப்படியோ அப்படியே அவன் வாழ்க்கை நிலை அமையும். நீ நல்லது நினைத்தால் உன் வாழ்க்கை நல்லதாக அமையும். நீ எப்படி சிந்திக்கின்றாயோ அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் அமைத்து கொடுக்கின்றன. அதைத்தான் சொல்வார்கள், எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். உன் எண்ணம் என்னவோ அதே போலத்தான் உன் வாழ்க்கை அமையும். வாழ்வில் போராட்டங்களை எப்பொழுதும் வலிமையானவர்கள் செய்யவில்லை. வாழ்வில் போராட்டங்களை எப்போதும் வலிமையானவர்கள் செய்வதில்லை. வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் கடைசி வரை இந்த வெற்றிக்காக போராடி வெற்றி பெறுகின்றனர். அந்த எண்ணம் தான் மனதிற்குள் விதைத்த விதையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் உன்னை பெரிய இடத்திற்கு கொண்டு சேர்க்கும். நினைத்த காரியங்களை எளிதில் முடிக்கும். நாம் எதை நினைக்கின்றோமோ அதையே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்றன. நாம் பெரிய அளவு சிந்தித்தால் சிறிய அளவு நம் வாழ்க்கைக்கு கிடைக்கும். அந்த சிறிய அளவு கிடைக்கும் வாழ்க்கையை பெரிதாக எடுத்துக்கொண்டு வாழ பழக வேண்டும். எப்பொழுதும் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடம் இவ்வளவு தான் இருக்கின்றன, அதை கோடி மடங்காக நம்மிடம் இருப்பது போல நாம் நம் மனப்பக்குவத்தில் கொண்டு அதை வைத்து எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் நம்மிடம் எதுவுமே இல்லை என்றாலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற மனநிலை நமக்கு தோன்றிவிடும். சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பது உங்களுக்கு அப்பொழுது புரிந்துவிடும்.
ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.